ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? எஃப்என்ஜிபி சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வந்திருக்க ஒரு புதிய அப்டேட் தான். என்ன அப்படின்னா, நம்ம வந்து பல குரூப்ஸ் வச்சுருப்போம். அந்த குரூப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான வாய்ஸ் கிளிப்போ டெக்ஸ்ட் அந்த மாதிரி வந்து கிடக்கும். நம்ம ஒரு வாய்ஸ் கிளிப்பை கேட்கணும் அப்படின்னா ஒன்று ஒன்றா தொட்டு தான் நம்ம வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து இது வந்து அப்படி இல்லை. யாராவது ஒரு குரூப்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு வாய்ஸ் கிளிப்பை நீங்கள் டச் பண்ணிவிட்டால் போதும், எல்லா வாய்ஸ் கிளிப்பையும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆயிரும். இந்த ஆப்ஷன் வந்து ஏற்கனவே வந்து டெலிகிராம், அப்புறம் வந்து ஹைக்கு இந்த மாதிரிலாம் முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. வாட்ஸ்அப்பில் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லவே இல்லை இது மாதிரி ஒரு அப்டேட் வரப்போன்னு. ஆனால் வருதுன்னு சொன்ன அப்டேட்லாம் ஒன்றும் வரவே இல்லை. என்ன என்னன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் வரப்போகுதுன்னாங்க, அப்புறம் டார்க் மோடு வரப்போகுதுன்னாங்க, அது ஒன்றும் வரல. அந்த மாதிரி ரொம்ப சொன்னதெல்லாம் ஒன்றும் வரல. அதெல்லாம் வந்து டெஸ்டிங்கில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போது நம்மளுடைய வாட்ஸ்அப் டெஸ்டிங் பீட்டாவில் வந்து இந்த இது வந்திருக்கு. குரூப்பில் அதிகமாக வந்து வாய்ஸ் கிளிப் கேட்குறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு குரூப் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படி பார்த்திங்க அப்படின்னா, வரிசையாக வந்து ஆடியோ கிளிப் இருக்குது அப்படின்னா ஓகே, எல்லாமே ப்ளே ஆயிரும். இடையில ஒரு பிக்சரோ இல்லை மாதிரி இந்த மாதிரி யாரும் ஆடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்களோ அது வந்து ப்ளே ஆகாது. நீங்கள் வந்து எதுக்கு அப்படின்னா, இது வந்து இந்த பிக்சரை நீங்கள் பார்க்கணும், இதையும் நீங்கள் கேட்கணுங்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ ஒரு இதை வந்து ப்ளே பண்ணுறேன். என் கர்சர் அப்படியே தான் இருக்குது, பார்த்துருப்பீங்க. பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா ப்ளே ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட்டாக ப்ளே ஆனதுக்கப்புறம் கீழே ஒரு இமேஜ் இருக்கிறனால அது வந்து திரும்ப ப்ளே ஆகலை. கீழேயும் வாய்ஸ் இருக்குது, ஆனால் ப்ளே ஆகலை. இது இமேஜ் நம்ம பார்த்தாலும் திரும்ப நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணால் தான் ரெண்டாவது உள்ளதும் சரி, மூணாவது உள்ளதும் சரி வந்து ப்ளே ஆகும். அதே மாதிரி பாருங்கள், ஒரு வாய்ஸ் கிளிப் வந்து ஷேர் பண்ணியிருக்குது ஃபார்வேர்டு வந்ததுக்கப்புறம் இது ப்ளே ஆகலை. இதை நம்ம ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப இதை நம்ம வந்து டச் பண்ணால் தான் ப்ளே ஆகும். அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் வீடியோவும். ஆனால் தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு ஆடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இடையில வெறும் மிக்சிங்கில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இடையில உள்ளதை நம்ம வந்து ப்ளே பண்ணி தான் கேட்குற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் நம்மளே. இந்த அப்டேட்டு சிலவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், சிலவங்களுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். இனி வருங்காலங்களில் நல்ல நல்ல அப்டேட்லாம் கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இருக்கிற சொன்ன மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் செக்யூரிட்டி வாட்ஸ்அப்புக்கு, அப்புறம் டார்க் மோடு நம்ம நைட்லேயும் சரி பகலையும் சரி அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய பேட்டரியை கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம், அப்புறம் பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கலாம், கண்ணுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோஸை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.